இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. நாளை ஏப்ரல் 27 சனிக்கிழமை கொலாகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்புமனு சமர்ப்பிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். காலை 9 மணியிலிருந்து காலை 10 மணி வரை உலுஸ்லாங்கூர் பலநோக்கு மண்டபம், மாவட்ட விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றில் வேட்பாளர்கள் அவர்களின் வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பர். அதன் பின்னர் 14 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி மே 10ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை தொடரும். இத்தொகுதியில் 40,226 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். ஏர் ஆசியா குழுமம் வரும் செப்டம்பர் மாதம் மலேசிய பங்கு சந்தையில் இடம்பெறும் என்று கேபிட்டல் ஏ பெர்ஹாட் தலைமை நிர்வாக அதிகாரி டான் ஸ்ரீ டோனி பெர்னாண்டஸ் கூறினார். ஏர் ஆசியா குரூப் சென்ட்ரியான் பெர்ஹாட் மலேசிய பங்கு சந்தையில் இடம்பெறுவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏர் ஆசியா துணை நிறுவனங்கள் தாய்லாந்து, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் செயல்படுகின்றன. கம்போடியாவில் இதன் சேவை விரைவில் தொடங்கும். அரசு மலேசிய போலீஸ் படையைச் சேர்ந்த போலீஸ்காரர்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகள் 14 விழுக்காடு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 456 விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் 56 சம்பவங்கள் போலீஸ் படையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டதாகும் என்று கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா கூறினார். பணி நேரத்தின் போது நிகழ்ந்த விபத்துகளில் கடந்த ஆண்டு 25 போலீஸ் அதிகாரிகள், உறுப்பினர்கள் உயிரிழந்தனர் என்று அவர் குறிப்பிட்டார். 3 மாணவர்களிடம் இயற்கைக்கு மாறான தகாத உறவு கொண்டதாக நம்பப்படும் கொத்தாபரு புசாட் தாஃபீஸ் சமய பள்ளியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஓர் ஆசிரியர் 12 முதல் 13 வயதுக்குட்பட்ட சிறார்களோடு தகாத உறவு கொண்டதாக போலீஸ் புகார் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்று மாச்சாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஹ்மத் ஷஃபிகி உசேன் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொடூர செயலில் ஆசிரியர் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. கோலாலம்பூரில் ஒரு வெளிநாட்டு பிரஜையிடம் கொள்ளையடித்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 போலீஸ்காரர்கள் உள் நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ளனர் என்று கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா கூறினார். ஒரு வெளிநாட்டு பிரஜையிடம் 2,60,000 ரிங்கிட் கொள்ளையடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட 7 இந்த 5 அடங்குவர் என்று சொல்லப்படுகிறது. புலன் விசாரணைகளின் அடிப்படையில் கிடைக்கப்பெறும் முடிவுகளை கொண்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். லுமுட் கடற்படை தளத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி கீழே விழுந்து நொறுங்கியதில் 10 கடற்படை அதிகாரிகள் உயிரிழந்தனர். உயிரிழந்த அதிகாரிகள் பற்றி மிகவும் அசிங்கமான ஒரு பதிவை சமூக ஊடகத்தில் பதிவிட்ட முகமது சைஃபுடின் ஷாஃபிக் என்ற 36 வயது நபருக்கு டைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை 23,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. அவரின் இந்த பதிவு இறந்தவர்களை இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது என்று கூறி போலீஸ் புகார் செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி நஃபிஷா இப்ராஹிம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது.